வெல்கம் டு டெசாக் இன்ஸ்டியூட். நம்ம குரூப் 2க்காக ஒரு தமிழ் சீரிஸ் போயிட்டு இருக்கு நம்மள்ட்ட. ஸோ அதில் நீங்கள் என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, ஓரெழுத்து ஒரு மொழி. கண்டிப்பா இதுல இருந்து 1ல இருந்து 2 கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பா ஈஸியா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வரக்கூடிய ஏரியா. அப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி. ரைட், வாங்க பார்க்கலாம். இதுல ரொம்ப முக்கியமா நன்னூல் இலக்கண நூலை எழுதிய பவணந்தி முனிவர் தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார். இவற்றில் நோ, து ஆகிய 2 சொற்களை தவிர ஏனைய 40 சொற்களும் நெடில் எழுத்துக்களாக அமைந்துள்ளன. ரைட்டா? ஓரெழுத்து ஒரு மொழிகள்ல முதல்ல என்ன பண்றாங்க, 42 எழுத்துக்கள்னு யார் சொல்றது? பவணந்தி முனிவர் செய்திருப்பாங்க. அதாவது இந்த பொங்கல் சமயத்துல வந்து இந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும் இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் யாரும் பார்த்தா உங்களுக்கு பவணந்தி முனிவர். மறந்துடக்கூடாது. ரைட்டா? சரி, வாங்க பார்க்கலாம். இந்த 42 வார்த்தைகளும்: ஆ பசு, ஈ கொடு, உ இறைச்சி, ஏ அம்பு, ஐ தலைவன், ஓ மதகு நீர் தாங்கும் பலகைன்னு சொல்லுவாங்க, கா சோலை, பூ பூமி, கை ஒழுக்கம். இந்த இடத்துல 2 விதமா கேட்பாங்க. உங்களுக்கு கை என்பதன் பொருள் என்னன்னு கேட்கலாம். அப்படி இல்லைனாக்க பூமி என்பது எந்த ஓரெழுத்து ஒரு மொழியுடைய சேர்ந்தது அப்படின்னு கேட்கலாம். ரைட். கோ அரசன், வேந்தன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சா இறந்து போ, சி இகழ்ச்சி, தே உயர்வு, தோ மதில், தா கொடு, தீ நெருப்பு, தூ தூய்மை, தே கடவுள், தை தைத்தல், நா நாவு, நீ முன்னிலை ஒருமை, நீன்னு சொல்றோம் இல்லையா, நே அன்பு, நை இழிவு, நோ வறுமை. இதுல பார்த்துருக்கோம் இல்லையா, இதுல எல்லாமே பார்த்தா உங்களுக்கு எதிர்ச்சொல் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புரிஞ்சா? எதிர்ச்சொல் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பா பாடல், பூ மலர், பூவுடைய பருவங்கள் மொத்தம் 7 வகை பருவங்கள். புரிஞ்சா? பூவின் பருவங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகளிரின் பருவங்கள் மொத்தம் பார்த்தா உங்களுக்கு 7 இருக்கு. பே மேகம், பை இளமை, போ செல், மா மாமரம். இதே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பொருள் கூறுகளா நமக்கு ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, மானவதனக்க பெரிய, மாமரம் அழகு, திறன் இப்படி கொடுத்துருப்பாங்க. அடுத்து மீ வான், மூ மூப்பு, மே அன்பு, மை அஞ்சனம். இந்த இடத்துல அஞ்சனத்தை என்ன சொல்லுவாங்கன்னாக்க யானைங்கிற பொருள் கூட சொல்லுவாங்க. மோ மோத்தல், யா அகலம். இந்த இடத்துல யா என்பது என்னன்னு கேட்பாங்க, பாலை நிலத்தில் வளரக்கூடிய ஒரு வகை மரம் இல்லையா, பாலை நிலத்தில் விளையக்கூடிய ஒரு வகை மரம் தான் என்னது சொல்லுவாங்க, யா மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அடுத்து வா அழைத்தல், வி மலர். இந்த மலருடைய 7 பருவங்கள்ல வி அப்படி ஒண்ணு, வை புல். அதே வந்து பவ் அப்படின்னா கவர். இது வந்து மொத்தமா 40 நடுவில் எழுத்துக்கள். 2 குறி எழுத்துக்கள் பாருங்க. நோ அப்படின்னா நோய். அடுத்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தூ அப்படின்னாக்கா உங்களுக்கு உன் என்று அர்த்தம். ரைட்டா? மொத்தமா இதுல 42 எழுத்துக்கள் இருக்கு. 42 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சா? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு 1ல இருந்து 2 வினாக்கள் உங்களுக்கு வரும். வாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். வி என்ன கேட்டிருக்காங்க? பறவை. அதுவே இந்த பறவை கேட்டாங்க அப்படின்னாக்கா கடல். ரைட்டா? கடல். ஓரெழுத்து ஒரு மொழி. வவ் அப்படின்னா கவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து தே அப்படின்னா கடவுள். அடுத்து பூமி, நான் சொன்னேன் இல்லையா, பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி. பூ அப்படிங்கிறது தான் பூமி. தோ அப்படின்னாங்கிறது மதில். அரசங்கிறதுக்கு கோ என்று சொல்லலாம். மா அப்படின்னா பெரிய. அடுத்து பொருந்தா இணையை கண்டறிக, சொல்லோடு பொருளை பொருத்துக. பாருங்க, கா தோலை, கோ அரசன், தோ மதில், நா கொடு. அப்ப இது பொருந்தா பொருள் இருந்து நான் தான். பாருங்க, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, இதுல பாருங்க நா வரிசை மட்டும் பாருங்க. ரைட். நா நாவு, நாக்கு, நீ முன்னிலை ஒருமை, நே அன்பு, நை இழிவு, நோ வறுமை. இப்போ நம்ம வறுமையெல்லாம் பார்க்குறோம்ல, அதெல்லாம் நோ. ரைட். அடுத்து ஓ அப்படின்னாக்க மதகு நீர் தாங்கும் பலகை. நம்ம பார்த்தோம் இல்லையாப்போ. ரைட். கோனா மதில். இன்னொரு இடத்துல பார்த்தோன்னா உங்களுக்கு கோன்னு வந்துனாக்க அரசன், வேந்தன் என்று சொல்லுவாங்க. ரைட். இது வரைக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு என்னவா இருக்கு, ஓரு சாரி ரைட். இது வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம ஓரு ரைட். இது வரைக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு ஓரெழுத்து ஒரு மொழி வந்து பார்த்துருந்துருக்கோம் நம்ம. இதுல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. மேக்ஸிமம் டைம்ஸ் அதுல இருந்து கூட கேட்க வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்று, இந்த 42 வார்த்தைகள் நல்லா கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா 1 மதிப்பெண் அல்லது 2 மதிப்பெண் ஷியோரா உங்களுக்கு வரும். ரைட்டா? எதிர்ச்சொல் தான் பார்க்க போறோம். ரைட்டா?
வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். இன்னும் நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸ்லயுமே பார்த்தோன்னா அங்க கொடுத்துருக்காங்க. வாங்க பார்ப்போம். அடங்கும் திறக்கும் இல்லையா? இன்புற்றார் துன்புற்றார், வற்றல் தளிர்தல், புகழ் இகழ், புகழ்ந்து இகழ்ந்து, முந்தி பிந்தி, அவல் மிசை. அதாவது ஔவையார் பாட்டு ஒன்று இருக்குல்ல, காடாகுன்றோ நாடாகுன்றோ அவளாகுன்றோ மிசையாகுன்றோங்கிறது பாட்டு ஒன்று இருக்கு. அதுல இந்த வார்த்தை வரும். பழைய 6th புக்ல கொடுத்துருப்பாங்க. இன்சொல் வன்சொல், அகத்து அகம் சொல்லும் இல்லையா, புறத்து. நம்ம 8 தொகையெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அகம் சார்ந்த நூல் புறம் சார்ந்த நூல் படிக்கிறோம் இல்லையா. அடுத்து அகம் சார்ந்து புறம் சார்ந்த நூல் படிக்கிறோம். இப்போ இந்த புறம் சார்ந்த நூல் 2, அகம்புறம் சார்ந்தது 1. சரி, அகம்புறம் சார்ந்தது 1, அகம் சார்ந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 5. ரைட்டா? இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை மற்றும் அகநானூறு. புறம் பார்த்தோன்னா உங்களுக்கு 10 புறநானூறு. அகம்புறம் சார்ந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பரிபாடல். இதுதான் பார்த்தோன்னா ஒரு 8 தொகை. அப்ப அதான் சொல்லுவாங்க அகத்து புறத்து அப்படின்னு. செல்வம் வறுமை, தொன்மை புதுமை. அடுத்து நங்கைன்னு சொன்னாங்க, நம்பி என்று சொல்லணும். பாலை தோலை, எளிது கடிது, கேண்மை பகைமை. கேண்மைன்னு அர்த்தம் நட்பு. வல்லினம் மெல்லினம், புலமை மடமை, உழிங்கை நொச்சி. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு புறப்பொருள் வெண்பா மாலைன்னு படிச்சிருப்போம். புறப்பொருள் வெண்பா மாலை இல்லையா? அதாவது பார்த்தோன்னாக்கா வஞ்சி காஞ்சி நொச்சி இந்த மாதிரி படிச்சிருப்போம் இல்லையா? சரி, இந்த உழிங்கை நொச்சி பத்தி நம்ம எங்க படிச்சிருக்கோம் அப்படின்னாக்க புறப்பொருள் வெண்பா மாலையில படிச்சிருப்போம். ரைட்டா? புறப்பொருள் வெண்பா மாலையில் படிச்சிருந்திருப்போம். அதுல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட திணைகள் இருக்கும். அதுல ஒரே ஒரு திணை மட்டும் தான் பார்த்தோன்னா புறநானூறுல வராது. அதுதான் பார்த்தோன்னா உங்களுக்கு உழிங்கை திணை வராது. ரைட்டா? உழிங்கை திணை உங்களுக்கு வராது. நாற்றம் வாசனை அல்லது மனம் என்று கூட சொல்லலாம். ஈதல் ஏற்றல், சீராட்டு தூற்று, பூரிப்பு வாட்டம். பூரிப்புன்னு அந்த இடத்துல மகிழ்ச்சியை சொல்றாங்க. வாட்டம் என்பது துன்பத்தை சொல்றாங்க. வஞ்சி காஞ்சி. அடுத்து ஆசை நிராசை, இல்லறம் துறவரம், மங்குதல் ஒளிர்தல். தலைவன் இந்த இடத்துல வந்து தலைவி என்று கூட சொல்லலாம், அல்லது தொண்டன். மங்குதல் ஒளிர்தல், நுண்மை பருமை. ரைட்? இது வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்க எப்படி கேட்பாங்க அப்படிதான் பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிலாம் கேட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். உதித்த, சூரியன் உதித்தது, அப்ப சூரியன் மறைந்தது. சரியான எதிர்ச்சொல்லை கொடுங்க. இரவலர் புரவலர். புரவலர் என்பவர் கொடை அளிப்பவர். இரவலர் என்பவர் அதை பெற்றுக்கொள்பவர். இப்ப எளிதுனா அரிது, அந்நியர்னா உறவினர், ஈதல்னா கொடுத்தல். இப்பதான் பார்த்தோம் இல்லையா? ஈதல் என்பது கொடுத்தல்னா ஈதலுக்கு கொடுத்தல். ரைட்? அடுத்து காடுருவாக்கி. காட்டை உருவாக்குறாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும் உங்களுக்கு? காட்டை அழித்து. அடுத்து தொன்மைனா புதுமை. ரைட்? எளிதுனா அரிது, காய்னா கனி, காய்கனி. அடுத்து எதிர்ச்சொல் அணுகு, அணுகிறது அப்ப விலகிறது. ஊக்கம் சோர்வு. அடுத்து அணுகு நம்ம பார்த்துட்டோம், விலகு. ஐயம் அப்படின்னாக்க என்னது? தெளிவு. ஊக்கம் அப்படின்னா பாருங்க உங்களுக்கு சோர்வு. உண்மை அப்படின்னா உண்மை பேசுறது பொய் பேசுறது, அவ்வளவுதான் இல்லையா? அப்ப ஆப்ஷன் பாருங்க உங்களுக்கு பி. நீக்குதல் சேர்த்தல். உறுப்பினரை நீக்குனாங்க, உறுப்பினர் சேர்த்தாங்க, அது மாதிரி. ஏற்றம் இரக்கம். பருதி சந்திரன். பருதினா சூரியன், சந்திரன் இல்ல. சரி சரி சரி, சூரியன். பருதினாலே சூரியன் தான் இல்லையா? எதிர்ச்சொல் தானே கேட்டிருக்காங்க, அப்ப சந்திரன் தான் கரெக்ட். சந்திரன் என்ன சொல்லுவாங்க? மதி திங்கள் போன்ற பொருட்களை வகைப்படுத்துவாங்க. சூரியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அவங்களுக்கு பருதி ஆதவன் இந்த மாதிரி ஞாயிறு போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. சரி, உங்களுக்கான ஒர்க் ஷீட். நிறைவு மகிழ்வு எழுந்திடு செங்கோல் அமைதி நல்லூழ வளர்ந்த கேளு. இதுதான் பார்த்தோன்னா உங்களுக்கு இதுதான் உங்களுடைய ஒர்க் ஷீட், மறந்துடக்கூடாது. ரைட்? அடுத்து நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க ஒரு பொருள் தரும் பல சொற்கள். காடுன்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கு பாருங்க கா கால் கான் கானகம் அடவி அரண் ஆரணி புறவு பொற்றை பொழில் தில்லம் அழுவம் இயவு பழவம் முளரி வல்லை விடர் வியல் வனம் முதை மிலை இரும்பு சுரம் கொச்சை பொதி முளி அரில் அரல் பதுக்கை மற்றும் கணையம். இந்த வார்த்தைகள் அனைத்தும் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னாக்க காடுங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணுது. கடல், கடல் நமக்கு தெரியும். புணரி ஆழி சாகரம் சமுத்திரம் பவ்வம் வேலை முன்னீர் நீராழி பெருநீர் மற்றும் பறவை. இந்த இடத்துல முன்னீர் இருக்கு இல்லையா, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ரைட்? முன்னீர். அடுத்து கப்பல், களம் கட்டுமரம் நாவாய் படகு பரிசில் புனை தோணி. தோணி வருகிறது ஈரோடு தமிழ் புத்தகம். தெப்பம் திமிழ் அம்பி வங்கம் மிதவை பஹ்ரி ஓடம்.
இது எல்லாமே கப்பலுடைய வேறு பெயர்கள். 6 ஒரு எண் இயற்கையாக இரு கரைகளுக்கு இடையில் வரும் பரப்பு. அதாவது பார்த்தா உங்களுக்கு நதியை சொல்றாங்க. வழி, தனி மற்றும் நெறி. 6னா நெறிங்கிற வார்த்தை கூட இருக்கு. யானை, கயம், வேழம், களிறு, பிளிறு, கலபம், மாதங்கம், கைமா, வாரணம், அஞ்சனாவதி, அத்தி, அத்தினி, அரசுவா, அல்லியன், அனுபமை, ஆனை, இபம், இரதி, குஞ்சரம், வல்விலங்கு, கரி, அஞ்சனம். இந்த வார்த்தைகள் அனைத்தும் பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன மென்ஷன் பண்ண வருது அப்படின்னாக்கா யானையை குறித்து பேச வருது. அடுத்து கடி, மனம், காவல், விரைவாக, கூர்மையான, வாசனை, காவல், கடித்தல், சிறப்பு, களிப்பு, அச்சம். இதெல்லாம் எதை பத்தி பேசுது? கடிங்கிற வார்த்தையை பத்தி பேசுது. ரைட்டா? அடுத்து மிகுதியாக, உருதவனி, ஓவியம், ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி. இந்த செய்தியெல்லாம் என்னது? ஓவியம். அடுத்து ஓவியம் வரையவர் என்ன சொல்லுவாங்கன்னாக்க கண்ணூல் வினைஞர், ஓவிய புலவர், ஓவமாக்கல், கிளவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர். அதனால்தான் முதலாம் மகேந்திரவர்மன சித்திரக்கார புலி என்று சொல்றோம். ஓவிய கூடம், எழுதொழில் அம்பலம், எழுத்து நிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திர கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. புரிஞ்சா? சித்திர சபை. இதெல்லாம் என்ன சொல்லணும்? நம்ம ஓவிய கூடம் சொல்றோம். ஓவிய கூடத்துக்கு இதெல்லாம் எங்க படிப்போம்னாக்க பழைய ஸ்கூல் புக்ல இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா பாண்டியர்களை பத்தி படிக்கும்போது அங்க நாடகம் சார்ந்து பேசும்போது இங்க எடுத்திருக்கு. அடுத்து அருள், இரக்கம், கருணை, தயவு, கிருபை, அபயம். அடுத்து வீடுனா அகம், இல், இல்லம், உறையுள், கிருகம், மனை. இதெல்லாம் சொல்றோம் நம்ம வீடு அப்படின்னு சொல்லுவோம். அறிவுனா ஞானம், மதி, உணர்வு, உரம், மேதை, விவேகம். இது அறிவு நம்ம சொல்லக்கூடியது. இதுல வந்துனாக்கா மதிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. திங்கள் என்ற வார்த்தைன்னு சொல்லுவாங்க. உணவுனா ஆகாரம், உண்டி, போஜனம், ஊன், அடிசில். இந்த அடிசில் வார்த்தைலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தீனி, தாமரை. நிறைய முறை எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. பங்கயம், கமலம், அம்புயம், முளரி, பண்டரிகம், தொரோருகம், மறை, பூ, தாவுகின்ற மண். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னாக்க தாமரை என்பது ஒரு மலர். தாமரை அப்படின்னா தாவுகின்ற மறை. மறை என்றால் மான் என்று பொருள். அரி, திருமால், அறிதல், சிங்கம், வண்டுன்னு சொல்லுவாங்க. ரைட். ஆலம், ஆலம் விஷம் கூட சொல்லுவாங்க. அதான் விடம். மரம், மழைநீர், அம்புக்கூடு. கண்டம்னா கழுத்து, ஆபத்து, நிலப்பெரும் பரவு. தலம்னா பாத்திரம், கப்பல், ஆபரணம். தரம்னா அம்பு, அசையும் பொருள். அடுத்து பாருங்க உங்களுக்கு பூமாலை. தரம் கேட்போம்ல. தாளம்னா பனை, நா, பூமி. இதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு பொருள் தரக்கூடிய எரிச்சொற்கள். ரைட்டா? அடுத்து பாருங்க இசை என்பதன் இருபொருள். பாடல், புகழ். செப்புதல் அப்படின்னா பேசுதல், விளம்புதல். மறைனா வேதம், மறைத்தல். தமிழ் மறை என்று திருக்குறளை பேசுறோம். பிடி அப்படின்னா பிடித்தல், வெட்கம். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல போயிட்டுருக்காங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்லாம் பார்த்தோன்னா நீங்க ஒரு முறையாவது நீங்க என்ன பண்ணலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு அனலைஸ் பண்ணிட்டு போங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? தேங்க்யூப்பா.